அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அரவிந்த் பேசுகிறேன். நம்ம நித்திரையில் அக்கறை அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் பேசிட்டு வந்தோம். இந்த நித்திரையில் அக்கறைக்கு உங்ககிட்ட கிடைச்ச அமோக வரவேற்பு உற்சாகத்தினுடைய தொடர்ச்சியாக இப்போ அடுத்த ஒரு வித்தியாசமான ஒரு டாப்பிக்கில் நான் பேசுகிறேன். இது உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது வயசானவங்கலேருந்து ஆரம்பித்து சின்ன குழந்தைகள் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த டாபிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்ன டாபிக் அப்படின்னா பழக்கமும் வழக்கமும், ஹேபிட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் அப்படின்னு பார்த்தப்போ, இந்த ஹேபிட்ஸ் எப்படி நம்ம உருவாக்கலாம், ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்குறது எப்படி, ஒரு கெட்ட பழக்கத்திலேருந்து வெளியே வர்றது எப்படி அப்படிங்கிறத பற்றி இன் டீட்டெயில் அறிவியல் பூர்வமாக நம்ம சிந்திக்க போகிறோம் தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களில். இந்த ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு டபுள் எட்ஜட் நைஃப் அப்படின்னு சொல்லலாம். இது ஒருத்தர் நல்ல பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டாருன்னா அவர் வாழ்க்கையில் முன்னேறலாம். ஒரேதே ஒரு மனிதர் கெட்ட பழக்கத்தில் விழுந்தார்னா அவர் வாழ்க்கையில் சீரழிஞ்சு போகலாம். இந்த ஹேபிட்ஸ் ஆனது அவருடைய வாழ்க்கைக்கு, உடல்நலத்திற்கு, அவருடைய ஃபினான்ஷியல் ஹெல்த் எல்லாத்துக்குமே இந்த பழக்க வழக்கங்கள் மிக முக்கிய காரணியாக அமையுது. அதாவது ஒருத்தருடைய பழக்கங்கள் தான், அவருடைய பழக்க வழக்கங்கள் தான் அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாக்காது. அதனால தான் பெரியவங்க நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கங்க அப்படின்னு நம்ம கிட்ட நிறைய சொல்லுவாங்க. தமிழ்ல அழகான ஒரு பழமொழி உண்டு, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், முற்றதொரு கல்வி மனப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே இந்த பழக்கம்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா அந்த சிகரெட் பிடிக்கிற பழக்கம் அவருடைய உடல் நலத்தை பாதிக்குது. இதே ஒருத்தர் ரெகுலராக எழுந்து ஒரு யோகா பயிற்சியோ இல்லை ஒரு நடைப்பயிற்சியோ செய்யக்கூடிய ஒரு பழக்கம் ஒருத்தருக்கு இருக்கும்போது அவருக்கு உடலை நல்ல நிலைமையில கொண்டு வந்து வைக்குது. ஒருத்தருக்கு சேமிக்கிற பழக்கம் இருக்கு, அந்த பழக்கம் இருக்கும்போது அவர் பண ரீதியான பொருளாதார ரீதியான கஷ்டங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கு அந்த சேமிக்கிற பழக்கம் உதவுது. ஊதாரியா செலவு பண்ணும்போது பார்க்கறதெல்லாம் வாங்குற ஒரு பழக்கம் ஒருத்தருக்கு இருந்தாருன்னா அந்த பழக்கம் அவரை ஏழ்மை நிலைக்கு, பிரச்சனைகளுக்கு கொண்டு போய் விட்டுடுது. ஸோ எந்த ஒரு பழக்கமும் நம்ம ஏற்படுத்திக்கிறது தான். அது நம்ம என்ன பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறோம், எப்படி ஏற்படுத்திக்கிறோம், எப்படி அது அறிவியல் பூர்வமாக நம்ம உடம்புல வேலை செய்யுது, கெட்ட பழக்கத்திலிருந்து வெளியே வர்றது எப்படி, நல்ல பழக்கத்துக்கு எப்படி போகிறது எப்படி அப்படிங்கிறத வீடியோஸை தொடர்ந்து பழக்கமும் வழக்கமும் அப்படிங்கிற டாப்பிக்கில் நான் பேச போகிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸை வாட்ச் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.